உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். மதுரையில் அமைய உள்ள டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி தும்பைப்பட்டி மற்றும் மேலவளவு கிராமங்களில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் குறிப்பாக கண்களில் கருப்பு துணி கட்டி கும்மி அடித்தும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலும் இந்த திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்யும் வரையில் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என அப்பகுதி மக்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் போன்ற 3 மாவட்டங்களில் 39,435 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஏலம் கொடுத்துள்ளது. இதில் முதல் கட்டமாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி, வல்லாப்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில் 5,000 ஏக்கர் பரப்பளவில் செயல்படுத்தப்பட உள்ள டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அப்பகுதியை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மேலவளவு, சோமகிரி மலை தொடங்கி வஞ்சிநகரம், கம்பிளிப்பட்டி வரையிலான பகுதிகளை உள்ளடக்கிய மத்திய சுரங்கத்துறை வெளியிட்ட இந்தியன் மினரல்ஸ் ஆண்டு அறிக்கை 2019 தகவலின்படி சுமார் 5,000 ஏக்கரில் தோண்டப்படும் டங்ஸ்டன் கனிம ஆய்வுகள் மற்றும் ஏல முயற்சிகளை கைவிட கோரியும் கடந்த 2 மாத காலமாக மேலூர் பகுதியில் அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி கிராமம். எங்கள் ஊர் பெரிய பாரம்பரிய மிக்க ஊர், விவசாயம் நிறைந்த ஊர், தொல்லியல் துறை அமைந்த ஊர், பெரிய ஆன்மீக பூமி. இந்த ஊரில் டங்ஸ்டன் இருக்குது என்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஆராய்ச்சி எடுத்து எங்கள் ஊரை காலி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலமாக போராடுறோம். எங்கள் நாடு அளவுகளில் மற்ற மேல நாட்டை சேர்ந்தவங்க. அதனால் நாங்கள் கிராமத்து சார்பாக ஒரு 50 கிராமம் இருக்குது. 50 கிராமத்து சார்பாக நாங்கள் நிறையா போராடி இதுவரையில் இப்போ அடுத்து எங்களுக்கு உறுதுணையை ஒருபோக வாசன சங்கத்திலேருந்து எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. இப்போ ஒருபோக வாசன சங்கத்திலேருந்து ஜனவரி 7ஆம் தேதி மேலூர்லேருந்து நரசிங்கம்பட்டி கிராமத்திலேருந்து மதுரை தல்லாகுளம் தபால் தந்தி ஆஃபீஸை போய் முற்றுட போகிறோம். இது எங்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் இழப்பு இல்லை. இன்றைக்கி மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கைக்கு வர வாய்ப்பு இருக்குது, திண்டுக்கலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சேர்ந்து போராடினா மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இருக்க முடியும். அதனால் பக்கத்து மாவட்டங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் சரி, அனைத்து பேரும் ஜல்லிக்கட்டு மாதிரி போராடினா மட்டும்தான் இதை நிறுத்த முடியும். இப்போ எங்கள் ஒருபோக வாசன சங்க தலைவர்கள்லேருந்து சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு ஒரு முதல் கட்ட போராட்டமாக முன்னமலை கோயிலிருந்து தபால் தந்தி ஆஃபீஸரை போய் முற்றுகையிடுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று எங்கள் ஆளு நல்லா சொன்னாங்க, அவங்க இதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் என்னையோட கருத்து என்னன்னு கேட்டால்,
மதுரைக்கு வந்த போராட்டம் சிவகங்கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, திண்டுக்கலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, விருதுநகருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களே சேர்ந்து போராடணும். ஜல்லிக்கட்டு மாதிரியே போராடணும் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் சேர்ந்து போராடணும். இதை வந்து நான் இதாக கேட்டுக்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாரும் போராடினா மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செவி சாய்க்க போனோம். இதை வந்து நாங்கள் தற்காலிகமாக தான் நிறுத்தி பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும். கண்டிப்பான முறையில் மதுரையில் நடக்கிறது திண்டுக்கல்ல சிறுமலை இருக்குது, வத்தலக்குண்டில் கொடைக்கானல் இருக்குது, அங்கிட்டு தேனியில் எத்தனையோ மலைகள் இருக்குது. அதில் உள்ளதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரைக்கு மட்டும் இன்றைக்கி வந்ததில்லை, இன்றைக்கி தான் முதலிடம். அந்த கம்மாவட்டு வேலைன்னு கொண்டு வந்ததே இதனால தான். இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சின்ன கற்பூரம்பட்டி மற்றும் கேசம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற டங்ஸ்டன் சுரங்க திட்டம் எதிர்ப்பு போராட்டங்கள் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கும் பரவி உள்ளது. இதனால் உடையாம்பட்டி, தும்பைப்பட்டி, செட்டியார்பட்டி, புதுப்பட்டி மற்றும் தாமரைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கண்ணில் கருப்பு துணி கட்டி கும்மி அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுரை மாநகரமே போராட்ட களமாக மாறியுள்ளது. இதேபோன்று மேலவளைவில் நடைபெற்ற போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று ஒப்பாரி வைக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் மேலூர் பகுதியை சுற்றியுள்ள அனைத்து பகுதியிலும் பரபரப்பான சூழ்நிலையே தொடர்ந்து நிலவி வருகிறது. வணக்கம். நாங்கள் ஆற்றாப்பட்டி கிராமத்திலிருந்து பொதுமக்கள் அன்று சமூக ஆர்வலர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வந்த நிலைமை எந்த ஒரு தொகுதிக்கும் வரக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். இதுவரை இவ்வளோ போராடியும் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு செவிசாய்க்காமல் எங்கள் ஆர்டரு அடித்து வெளியிடணும்னு வற்புறுத்தி நாங்கள் எவ்வளோ பாடுபட்டு 15 நாளாக போராடுறோம். 15 நாளாக வலியுறுத்தி போராடுறோம். 1 மாத காலமாக போராட்டத்தை தொடர்ந்து 15 நாளாக வலியுறுத்துகிறோம். தமிழக அரசு அறிவித்த பிற்பாடும் இந்த ஆர்டரை நிரந்தரமான ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் பொதுமக்கள் கோரிக்கை எத்தனையோ முறை வச்சோம். இதுவரை எந்த ஒரு நல்ல அறிவிப்பும் வெளியிடவில்லை. இதற்காக நாங்கள் நாடே திரண்டு கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிராமங்கள் சேர்ந்து வருகிற 7ஆம் தேதி ஒரே போராட்டம் நடைப்பயணமாக தபால் தந்தி அலுவலகத்துக்கு செல்வதற்காகவும் திட்டமிட்டிருக்கோம். இன்றைக்கி எங்களை ஆதரித்து பல இயக்கங்களும் பல கட்சி தலைவர்களும் இங்கு வருகை தந்து வருகிறார்கள். இன்றைய தினம் வருகை தர காத்திருக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வெங்கடேஷ் அவர்கள் இந்த இரு பேரும் வருகையை எதிர்பார்த்து கிராம மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே எங்களுக்கு அன்றாடம் நடக்கிற இயல்பு நிலைகளை உலகத்துக்கு எடுத்து சொல்லும் இந்த தொலைக்காட்சி நண்பர்களும் எங்களுக்கு உறுதுணையாக கடமையை சரியாக நாங்கள் செய்கிறோம் என்று கண்காணித்து கொண்டிருக்கும் தமிழக காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் வேளாண்மை மற்றும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மேலூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் செயல்படும் வணிகர்களும் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் பெரியாறு ஒருபோக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அரிட்டாப்பட்டியில் இருந்து மதுரை வரை ஊர்வலமாக சென்ற கண்டன பேரணியும் நடைபெற்றது. இந்த பிரம்மாண்ட கண்டன பேரணியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், வணிகர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு சமூக நல அமைப்புகள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் என அனைவரும் ஒருமித்த கருத்துடன் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் மதுரை மாநகரமே போராட்ட களமாக மாறியுள்ளது. டங்ஸ்டன் போராட்டம் இப்போ மக்களுடைய எழுச்சி போராட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒருபோக விவசாய சங்கம் சார்பாக நாங்கள் அதாவது தமிழ்நாடு காவல்துறை வழங்கிய வாகன பேரணிக்கு மட்டும்தான் நாங்கள் வர சொல்லியிருந்தோம். எல்லா கிராமங்கள்லையும் அதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு வாகன பேரணி மட்டும்தான் அனுமதினு மட்டும் சொல்லிட்டோம். போலீஸ் தரப்புலேருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மக்கள் வந்து அதுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததுனால அவங்க தன்னெழுச்சியாக வந்து இந்த முயற்சி பண்ணி நடந்து போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆமாம், எங்களுக்கு வந்து இந்த போராட்டம் பெரிய வெற்றி அடையணும்னா
மக்களை இந்த காவல்துறை கொஞ்சம் ஒருங்கிணைத்து கொண்டு போய் எங்களுடைய இலக்கை அடைய செய்ய மாதிரி கேட்டுக்கிறோம். இந்த டங்ஷன் இவ்வளவு எவ்வளவு மக்கள் எழுச்சியாக தன்னெழுச்சியாக வர்றாங்க. இந்த டங்ஷன் திட்டத்தினால இந்த ஊர் மட்டும் கிடையாது, விவசாயம் மட்டும் கிடையாது, அனைவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கலந்து இந்த திட்டத்தை முழுமையாக நிறுத்தினா மட்டும்தான் இந்த போராட்டம் தொடராமல் இருக்கும். மக்கள் இல்லைன்னா தொடர் போராட்டங்கள் இதை போல நடந்துக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து மத்திய மாநில அரசுகள் கலந்து இந்த திட்டத்தை ரத்து செய்யுமாறு பேரன்போடு கேட்டுக்கிறோம். இந்த போராட்டம் இன்னைக்கு மக்கள் போராட்டமாக மாறிடுச்சு, கட்டுப்படுத்த முடியல. விவசாய சங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத போராட்டமாக மாறிடுச்சு. தயவு செய்து அரசு தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்து மக்கள் வாழ்வில் ஒளியேற்ற மாதிரி நாங்கள் மிக பணிபுரிவோடு இந்த ஒருபோக விவசாய சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அரிட்டாப்பட்டியை சுற்றி டங்ஸ்டன் கனிமவளம் எடுப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட 2 கிராமங்களை தவிர்த்து 46 கிராமங்களையும் டங்ஸ்டன் திட்டத்திற்கான ஆய்வுப் பணிகளை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு தொடர்ந்து இதனை முழுமையாக கொள்கைப்பூர்வமாக கைவிடுகிற வரையிலும் விவசாயிகள் போராட்டத்தை துணிந்து விட்டார்கள். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற பொறுப்பு மாநில அரசின் கையில் இருக்கிறது. நில நிர்வாகம் முழுமையும் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஏற்கனவே காவிரி டெல்டாவில் இதுபோரியான தீர்மானங்களை எதிர்த்து மத்திய அரசாங்கம் தொடர்ந்து கனிம வளங்கள் பேரழிவு திட்டங்களுக்கு அனுமதி தந்தது. ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக அங்கே ஒப்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வெளியேறியது. 5 ஆண்டு காலமாக போராட்ட களம் மாறியிருக்கிறது. விவசாயிகள் நிம்மதியோடு வாழ்ந்திருக்கிறார். எனவே அரிட்டாப்பட்டியையும் தமிழ்நாடு அரசு காவிரி டெல்டாவை பின்பற்றி அரிட்டாப்பட்டி உட்பட 48 கிராமங்களையும் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் தொல்லியல் மற்றும் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து அரசாணைகள் வெளியிடுகிற வரையிலும் போராட்டம் தீவிரமடையும். தமிழ்நாடு அரசு திசை திருப்பக்கூடாது. தனது பொறுப்புணர்வை உணர்ந்து விவசாயிகளுடைய வேதனை கோபத்திற்கு சீரமைப்பதற்கு தீர்வு காணுவதற்கு நடக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் உடனடியாக 48 கிராமங்களையும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க முன்வர வேண்டும். அறிவித்து விவசாயிகளை தீவிரத்தை போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். மத்திய அரசை கைவிட வலியுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தான் மக்கள் வீறு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று கூடி ஒரு பேரழிவு திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் ஒன்றுபட்டு வருவதை தமிழ்நாடு அரசு அதனை உண்மையான கொள்கையை மனித நேயத்தோடு அணுகி அதற்கான தீர்வு காண முன்வர வேண்டும். அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைய உள்ள சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு 5800 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பரந்தூரில் 1000 நாட்களை நோக்கி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மாய் என்ற இடத்தில் அமைய உள்ள 3வது கட்ட சிப்காட் விரிவாக்க தொழிற்சாலைக்காக 3174 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து 600 நாட்களை நோக்கி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 50,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தும் மத்திய மாநில அரசுகளின் வேளாண் விவசாயிகள் மற்றும் இயற்கை வளங்களுக்கு எதிரான போக்கை கண்டித்து தொடர்ந்து போராட வேண்டிய நிலைக்கு தமிழக மக்களும் தள்ளப்பட்டிருப்பது அரசாங்கத்தின் பிடிவாத போக்காகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டு போட்டியான ஜல்லிக்கட்டு போட்டியை மீட்டெடுக்க அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவோடும் ஒருமித்த கருத்தோடும் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தொடர் போராட்டத்தை போன்று தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் விவசாய நிலங்கள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஓர் அணியில் திரண்டும், அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓர் அணியில் திரண்டும் ஒருமித்த கருத்துடன் மத்திய மாநில அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டிய நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு மக்களின் வாழ்வாதார சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.